If you're walking for the first time into this little space, I am Darshini. யூஸ்வலாக நம்மளுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ இல்லை பார்ட்டிலையோ கேதரிங்லையோ யார் என்ன பேசினாலும் நம்மளுக்கு ஒரு ஒப்பீனியன் இருந்துகிட்டே இருக்கும், ஒரு ஏர்ஜ் இருந்துகிட்டே இருக்கும். பேசி முடிக்கிறதுக்கு தான் நம்ம முன்னாடி பேசிக்கணும் அப்படின்ட்டு. இந்த சேம் மேனர் குரூப் டிஸ்கஷன் ஆல்சோ ஒர்க்ஸ், வேர் யூ வில் பி கிவன் லைக் ஒரு 8 to 10 மெம்பர்ஸ் ஒரு குரூப்புன்ட்டு போட்டிருப்பாங்க. அந்த குரூப்பில் சம்வேர் இந்த 15 minutes to 20 minutes நம்ம பேசணும். ஸோ பேசணுன்னா யூ ஷுட் நாட் ஸ்பீக் தேர் அ ஷிட், யூ ஷுட் மேக் சம் சென்ஸ். அதெல்லாம் என்னென்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த குரூப் டிஸ்கஷன் எங்கெல்லாம் யூஸ் ஆகும், எங்கெல்லாம் இந்த குரூப் டிஸ்கஷன் நடக்கும்னு பார்க்கலாம். பேங்கிங் எக்ஸாம்ஸ், இல்லைனா உங்களோட MBA எக்ஸாம்ஸ்க்காகட்டும், ஆன்லைன் கிளியர் பண்ணணும்னா MBA சீட்டுக்கு வேணும்னா பிஃபோர் ஈவன் கோயிங் டு யுவர் இன்டர்வியூ யூ வில் பி கிவன் அ குரூப் டிஸ்கஷன். தென் யூ ஃபார் எனி ஜாப் ரெக்ரூட்மெண்ட் ஆகட்டும் எல்லாத்துக்குமே குரூப் டிஸ்கஷன், பேங்கிங், கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எதாக இருந்தாலும் நிறைய ஜாகத்தில் குரூப் டிஸ்கஷன்ஸ் மேண்டேட்ரியாக இருக்கும். ஸோ ஆஸ் ஐ டோல்ட் earlier குரூப் டிஸ்கஷனில் ஒரு 8 to 10 மெம்பர்ஸ் இருப்பாங்க, 15 to 20 minutes ஸ்ட்ரெச்சில் நடக்கும். ஸோ குரூப் டிஸ்கஷன் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய குரூப் டிஸ்கஷன் ஸ்லாட் வந்துட்டு 10 o'clock இருக்குன்னா 2 to 3 minutes கொடுப்பாங்க. as soon as the like இப்போ ஆன்லைன் மோடில் ஸோ வில் பி ஹேவிங் இன் பிளாட்ஃபார்ம் லைக் WebEx, Zoom, Google Meet, அப்புறமா டீம்ஸ் எக்ஸெட்ராலாம் நடந்துகிட்ருக்கு. இஃப் இட் இஸ் ஆஃப்லைன் யூ வில் பி சிட்டிங் இன் அ ரூம் வேர் யூ வில் பி ஹேவிங் பெஞ்ச் சேர், த ஓல்டு மெத்தடில் பிஃபோர் கோவிட். ஸோ அந்த மாதிரி நம்ம உட்காந்து டிஸ்கஷன் பண்ணுவோம். ஸோ அப்போ நம்மளுக்கு டாபிக் கொடுப்பாங்க. இன்டர்வியூவர் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஹில் கிவ் ஃபார் எக்ஸாம்பிள் 10 o'clock ஒரு டாபிக் கொடுக்குறாங்கன்னா 2 to 3 minutes மேக்ஸிமம் நம்மளுக்கு டைம் இருக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறது. அந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும்னா, தாடி ரொம்ப நல்லா இருக்குல்ல, இன்ஸ்டாகிராம் ஐடியும் வாங்கணும், ஃபாலோ ரிக்வெஸ்ட்டை போட்டு விடுவோம், அக்செப்ட் பண்ணுறாளா பார்க்கலாம். அந்த ஃபிகர் செம்மையாக இருக்காளே, போகும்போது நம்பர் வாங்கிட்டு போகணும். அதெல்லாம் பண்ணக்கூடாது. வாட் யூ ஹேவ் டு டூ இன் தட் 2 to 3 minutes stretch, you have to take down points what the shit you're going to speak on it. ஸோ ப்ரோஸாக இருக்கலாம், இல்லை கான்ஸாக எடுத்துக்கலாம், இல்லைனா நம்ம எந்த டாப்பிக்கு நம்ம பேச போகிறோன்ட்டு அங்கே அந்த 2 to 3 minutes தான் உங்களுக்கு டைம் இருக்கும். அந்த 2 to 3 minutes யூ ஹேவ் டு ப்ரிப்பேர். ஸோ இட் இஸ் கால்ட் ப்ரிப்பரேஷன் டைம், திங்கிங் டைம். 2 to 3 minutes அவ்வளோதான். எந்த குரூப் டிஸ்கஷன் அதுக்கு மேலெல்லாம் டைம் கொடுக்கவே மாட்டாங்க. So now we got to know what is the pattern, how this process work, on what website it's going to happen. அதெல்லாம் பார்த்தோம்ல. Next, what are the group discussion topics that will be given? ஸோ நான் இந்த குரூப் டிஸ்கஷன் டாபிக்ஸ்க்கெல்லாம் எந்தெந்த வெப்சைட்டை ரெஃபர் பண்ணணும், மென்ஷன் யூ கேன் லைக் சர்ச், அதெல்லாம் நான் மென்ஷன் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ யூ கேன் கோ தேர் அண்ட் செக். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா பிக்ஸ், மை ஃபேவரட் ஃபார் எவ்ரி திங். இந்தியா பிக்ஸ் லைக் சூப்பராக இருக்கும். அண்ட் யூ ஹேவ் group discussion ideas.com பண்ணிட்டு. ஸோ தீஸ் 2 websites are more than enough. and you can also watch the Tamil videos like current affairs தெரியணும்னா உங்களுக்கு மதன் கௌரி வீடியோஸை பார்க்கலாம், ஃபினான்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்கணுன்னா மணி பேச்சுன்ட்டு இருக்குது, ஸோ அவங்க வீடியோஸும் பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு தெரிய வேண்டிய விஷயம், இந்த குரூப் டிஸ்கஷன்ன்றது ஒரு எலிமினேஷன் ரவுண்ட். தட் டூ இட் இஸ் அ மாஸ் எலிமினேஷன் ரவுண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் 500 கேண்டிடேட்ஸ் ஆன்லைன் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா நெக்ஸ்ட் அந்த ஆன்லைன் எக்ஸாம்லேயே ஒரு 300 to 400 கேண்டிடேட்ஸ் போயிட்டு இருப்பாங்க. 100 கேண்டிடேட்ஸ் குரூப் டிஸ்கஷனுக்கு உட்காந்துட்டு இருப்பாங்க. 100 கேண்டிடேட்ஸில் வேறு 30 to 40 கேண்டிடேட்ஸ் only will be interviewed for technical or HR round. So during this process 70 candidates eliminate ஆக போகிறாங்க. ஸோ இப்போ இந்த 100 கேண்டிடேட்ஸில் வாட் வில் த இன்டர்வியூவர் பி லுக்கிங் அட் யூ ஃபார் லைக் உங்கள்கிட்ட என்னென்ன ஸ்கில்ஸை நீங்கள் ப்ரொசஸ் பண்ணணுன்ட்டு இன்டர்வியூவருக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்ட்டு பார்க்கலாம். ஸோ நம்பர் 1 your communication skills. Communication skills matters so much during this group discussion. ஏன்னா நம்ம ஒரு ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்டில் இல்லை ஒரு ஆர்கனைசேஷன்லேயோ ஒரு ஃபர்ம்லேயோ ஒர்க் பண்ணும்போது we'll have n number of people around us, and how the way we treat people, how the way we communicate matters so very much. கம்யூனிகேஷன்னா வெறும் அவங்க வந்துட்டு நீங்கள் இங்கிலீஷ் பேசுகிறதோ இல்லை தமிழ் பேசுகிறதோ கன்னடா பேசுகிறதோ அதை மாத்திரம் அவங்க பார்க்க மாட்டாங்க. மோர் ஓவர் ஹவு லைக் மெச்சோராக நீங்கள் பேசுகிறீங்க, அவங்கக்கிட்ட ரூடாக பேசாமல் ஹவு யூ ஹேண்டில் திங்ஸ், அதை தான் அவங்க மோர் ஓவர் பார்ப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் கம்ஸ் த செகண்ட் பாயிண்ட், தட் இஸ் யோர் கான்ஃபிடென்ஸ் லெவல். அவங்க நீங்கள் கொடுத்துருக்க டாப்பிக்கு உங்களுக்கு தெரியணுன்ற நெசசரி இல்லை, ஆனால் ஹவு த வே யூ இன்டர்பிரிட், கான்ஃபிடெண்ட்டாக பேசுகிறீங்களா, அதுதான் மேட்டர்ஸ் அ லாட். உங்களுக்கு அந்த டாபிக் பற்றி எதுவுமே தெரியாதுன்ட்டு நினச்சிக்கோங்க, ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண போவே கூடாது. பிகாஸ் சம் டாபிக்ஸ் யூ வில் பி நோயிங், சம் டாபிக்ஸ் யூ ஓன்ட் பி நோயிங். அந்த டைமில் என்ன பண்ணணுன்னா
ஃபர்ஸ்ட் ஒரு 2 to 3 பேர் பேசும்போது அப்போ நம்மளுக்கு ஒரு ஐடியா தெரியும், ஓ இந்த டாபிக் தான் இவங்க பேசுகிறாங்களா, ஓகே ஸோ வாட் ஆர் த திங்ஸ் டு பி டன் அன்ட்டு நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதுக்கப்புறம் பேசினோன்னா okay, we'll make some sense and we'll have some idea and some energy so that we are knowing something about the topic and it. Be a good listener. What I'm telling is like ஒருத்தர் பேசும்போது நம்ம த்ரூ அவுட் த ப்ராசஸ் நம்ம கேட்டுட்டு அப்புறமா தான் நம்மளுடைய பாயிண்ட் ஆகட்டும் நம்மளோட ஒப்பீனியன் ஆகட்டும் நம்ம சொல்லணும். நாட் தட் அவங்க பேசிகிட்டே இருப்பாங்க நம்ம அதுக்குள்ளே முந்திரி கொட்ட மாதிரி நம்ம எதுவுமே சொல்லக்கூடாது. we have to wait till the person completes his or her point. அப்புறமா தான் நம்மளுடைய பாயிண்ட்டை நம்மளுடைய ஒப்பீனியனை நம்ம சொல்லணும். You should not just hear but also listen. ஏன்னா நம்ம வெறும் கேட்க மாத்திரம் செய்யக்கூடாது. when the person is talking we have to grab points, we have to gather things whichever he or she is telling and jot down points. நம்ம வெறும் அவங்க சொல்கிறாங்க நம்ம கேட்கலாம், he is telling very nice, no அழகாக இருக்கா அந்த பொண்ணு, தாடி பாரு, ஷர்ட்டை பாரு, டையை பாரு, பெல்ட்டை பாரு. You should not do that way. Whatever the person is speaking, he or she is speaking, you should jot down points. முடிஞ்சா அவங்க பேரும் எழுத டைப் பண்ணுங்க. பிகாஸ் நெக்ஸ்ட் டைம் வென் உங்களுடைய பாயிண்ட் ஸ்டாண்ட் ஆகணும்னா யூ கேன் மென்ஷன் ஹி ஆர் ஹர்ஸ் நேம். ஃபார் எக்ஸாம்பிள் ராஜ் நீங்கள் சொன்னது தப்பு, நம்ம இந்த மாதிரி சொல்லலாம் அன்ட்டு நம்ம சொல்லலாம். And you should not be rude in your words. Be very careful with your words, whichever you're using. Don't dominate the person on the other hand because it is a group discussion. Here teamwork matters a lot. Next comes the body language or eye contact. So நம்ம group discussionல ஒருத்தர் பேசிட்டு இருக்காங்கன்னா நம்ம பாட்டுன்னு அந்த வேலைலாம் பண்ணவே கூடாது. நம்ம ஒருத்தர் பேசுகிறாங்கன்னா நம்ம அதை லைக் நம்ம பாடி லாங்குவேஜஸ் சொல்லி கொடுக்கும் வெதர் யூஆர் லிஸ்னிங் யூஆர் நாட் லிஸ்னிங்ட்டு. ஆனம்தோ whenever you're speaking in a group discussion or interview, avoid pen. So avoid pen. And one more thing, during the group discussion eye contact பண்ணணும். eye contactனா நான் சொல்லி இருக்கிறது அப்படி பார்க்கணுன்னு நான் சொல்ல. யூ ஹாவ் டு பி வெரி ப்ளசன்டபிள், டெல்லிங் அண்ட் நாடிங் யுவர் ஹெட் லைக் ஓகே நீங்கள் அவங்க சொல்கிறத கேட்குறீங்க, ஓகே ஷி மேக் சென்ஸ், பட் இவங்க பேசுகிறது நம்மளுக்கு புரியல, இட் இஸ் வெரி கேயாட்டிக், வாட் இஸ் ஹேப்னிங் அந்த மாதிரி யூ கேன் ஷோ யுவர் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் அண்ட் ப்ராப்பராக ஒருத்தர் பேசுகிறோம். டியூரிங் திஸ் ஆன்லைன் யூ கேன் லுக் இன் டு த கேமரா. அங்கே கேமரா மானிட்டர் எப்படி இருக்கணும் நம்ம கேமராலேயே பார்த்து பேசணும்னா இட் மேக்ஸ் சென்ஸ். நான் இந்த ஃபுல் வீடியோவை நான் ஓகே இட் மேக்ஸ் சென்ஸ், யூ ஷுட் பி கான்ஃபிடென்ட், யூ ஷுட் ஹேவ் குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்னா யூ வாண்ட் லைக் இட் இல்லையா. ஸோ லுக் இன் டு த கேமரா, லுக் இன் டு த பர்சன் ஐஸ். இது வெறும் குரூப் டிஸ்கஷன்லான்ட்டு இல்லை, எங்கே பார்த்தாலும் கண்ணை பார்த்து பேசுனீங்கன்னா அவங்க உங்ககிட்ட பொய்யும் சொல்ல முடியாது, உங்ககிட்ட தப்பிக்கவும் முடியாது. யூ கேன் ஆக்சுவலி அண்டர்ஸ்டாண்ட் தேர் feeling when you look into their eyes. So eye contact, communication skill, confident level எல்லாம் ஆச்சு. இதுக்கப்புறம் நம்ம பேசுறது சென்ஸே பண்ணலன்னா என்ன யூஸ்? So you should be very logical, very mature. The way you interpret things should make more sense. அவங்க ஒரு கேஸ் ஸ்டடி கொடுக்குறாங்க, நம்ம மெச்சூரிட்டி லெவல் எப்படி இருக்குது, நம்ம அனலைசேஷன் ஸ்கில்ஸ் எப்படி இருக்குன்றதுக்கோசரம் தான் நம்மளுக்கு கேஸ் ஸ்டடி ஆகட்டும் குரூப் டிஸ்கஷன். 3 minutesல ஒரு டாபிக் கொடுத்துட்டு பேசுனா யாருனாலையும் முடியாது. இந்த குரூப் டிஸ்கஷன் என்னத்துக்கு கொடுக்குறாங்கன்னா சடனாக ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணலாம், இல்லை சடனாக ஒரு எதனா ஒன்று ஆர்கனைசேஷனில் நடக்கலாம். ஸோ யூ ஹேவ் டு மேக் அ ரிப்போர்ட் ஆர் டேக் அ டிசிஷன். அந்த டைமில் குரூப் டிஸ்கஷன் மேட்டர்ஸ் அ லாட் இல்லையா, அதனால தான் குரூப் டிஸ்கஷன் ஒரு ரவுண்டே வைக்கிறாங்க. ஸோ அந்த டைமில் நீங்கள் சென்ஸே இல்லாமல் பேசுனீங்கன்னா தட் மேக்ஸ் நோ சென்ஸ். ஸோ யூ ஷுட் ஹேவ் பேசிக் காமன் சென்ஸ், டீம் ஒர்க், கான்ஃபிடென்ஸ் லெவல், புட் டுகெதர் குரூப் டிஸ்கஷன். நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் இருக்கும், பாடி ஆஃப் த கண்டென்ட் இருக்கும், கன்க்ளூஷன் இருக்கும். ஒரு குரூப் டிஸ்கஷன்னா ஒருத்தன் பேசுவான், சரி நம்ம கவுண்டர் பாயிண்ட்ஸ் கொடுப்போம், ஒரு பாடி நடக்கும், அங்கே குரூப் டிஸ்கஷன் என்விரான்மெண்ட்டில் இருக்கும். யூ கேன் வாட்ச் மெனி வீடியோஸ் ஹவு திஸ் என்டையர் குரூப் டிஸ்கஷன் ஒர்க்ஸ். நான் இங்கே சொல்கிறது ஒரு ஃப்ரெஷராக எப்படி நம்மளுக்கு இந்த குரூப் டிஸ்கஷன் நடக்கும், கிளியர் பிக்சர் என்ன தான் நடக்கும்ன்றதுக்கோசரம் தான் நான் இந்த வீடியோவை மேக் பண்ணிகிட்டு இருக்கிறது. அண்ட் டியூரிங் திஸ் கன்க்ளூஷன்னோ அவங்க கேட்பாங்க anyone wants to conclude the topic அன்னிட்டு. நீங்கள் அப்போ
அந்த மாதிரியும் உட்காரக்கூடாது. அண்ட் யூ ஷுட் நாட் பி லைக் உங்களுக்கு வெரி மச் அந்த பாயிண்ட்டை கன்க்ளூட் பண்ண வரும், அந்த டாப்பிக்கை கன்க்ளூட் பண்ண வரும், நான் மாத்திரம் தான் ஆன்சர் பண்ணும், இல்லைன்னா பண்ணாதீங்க, சும்மாவே உட்காரலாம். டியூரிங் திஸ் கன்க்ளூஷன் யூ ஷுட் ரேஸ் யுவர் ஹேண்ட். நானே முந்திரி கொட்ட மாதிரி பேச சார் 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 மேம் 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 அந்த மாதிரி பண்ணாமல் ரேஸ் யுவர் ஹேண்ட்ஸ். அவங்க சொல்லுவாங்க, தர்ஷினி யூ கேன் ப்ரொசீட், so and so person you can proceed, xyz you can proceed and சொன்ன மேலே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா that makes more sense and more professional. எந்த குரூப் டிஸ்கஷனாக இருந்தாலும் வெல் ப்ரிப்ரேஷன் இஸ் மஸ்ட். ரொம்ப நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும், கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி தெரியணும், உலகத்தில் சுற்றி முற்றி என்ன நடக்குதுன்னு தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஷுட் நோ அபவுட் ரோபோட்டிக்ஸ், யூ ஷுட் நோ அபவுட் கிரிப்டோ கரன்சி, பிட் காயின்ஸ், கோவிட் பற்றி என்ன நடந்துட்டு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் எங்கேயோ ஏதோ ஒரு ஷேர்ஸ் ஆகட்டும், மார்க்கெட் ப்ரைஸ் ஆகட்டும் டிக்ரீஸ் ஆச்சுன்னா நம்ம எக்கானமியில் அதை எப்படி அஃபெக்ட் பண்ணுன்றதும் தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்டாக சைனீஸ் ஆப்ஸ் எல்லாம் பேன் பண்ணாங்க. நம்ம வந்துட்டு லைக் நிறைய பேர் சூசைட் பண்ணாங்க. நம்மலாம் டே அண்ட் நைட் பப்ஜி ஆடணும். நான் விடிங்காத்தான் 4 மணி வரைக்கும் நான் பப்ஜி எல்லாம் ஆடிருக்கேன். ஸோ அந்த டைம் எல்லாம் நம்மளுக்கு போச்சு இல்லையா. ஸோ அது நம்மளுக்கு என்ன அஃபெக்ட் பண்ணுச்சுன்ட்டு நம்ம குரூப் டிஸ்கஷனில் பேசக்கூடாது. ஐ வாஸ் வெரி சேட். ஸோ நான் அதனால் கால் ஆஃப் டியூட்டி ஆட ஸ்டார்ட் பண்ணேன், இல்லைனா இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். யூ ஷுட் நாட் மென்ஷன் தட். இன்ஸ்டெட் உங்களுடைய பாயிண்ட்ஸ் எப்படி இருக்கணும்னா, பிகாஸ் ஆஃப் திஸ் சைனீஸ் ஆப்ஸ் பீப்புள் ஈவன் இன் சைனா லைக் அவங்க நம்மளுடைய இதை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. எக்கானமிக்கு எப்படி ஒர்க் ஆகும் இந்த டாபிக், அவங்க கொடுக்குற டாப்பிக்கெல்லாம் எக்கானமியை பற்றி பேசணும். அண்ட் டியூரிங் த ஸ்டார்ட் ஆர் இன் பிட்வீன் யூ கேன் ஹேவ் யுவர் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். பட் உங்கள் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை மாத்திரம் சொல்லி அவங்களுக்கு ட்ராக் பண்ணி போர் பண்ண வைக்கக்கூடாது. யூ ஷுட் மேக் சென்ஸ் வேர் இட் இஸ் லைக் எக்கானமிக் அப்ளை ஆகிறது மாத்திரம் சொன்னால் போதும். அண்ட் நம்பர் 2, இது வந்து நான் ரொம்ப பிலீவ் பண்ணுவேன், ஆல்வேஸ் கன்சியூம் டேட்டா. லைக் ஆன்லைனில் பார்க்குறதாகட்டும், ஆஃப்லைனில் பார்க்குறதாகட்டும், வாட் எவர், ரீட் நியூஸ் பேப்பர், ரீட் புக்ஸ், பாட்காஸ்ட் கேளுங்க. அப்புறமா ஜஸ்ட் ஈவன் ஃபார் எக்ஸாம்பிள் இதை நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்ஸ்டாகிராமில் ஒரு 2 to 3 days நீங்கள் ஒரு 2-3 பேரோட வீடியோஸ் ஆகட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷ் வீடியோஸே பார்த்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸ்ப்ளோர் பேஜில் வெறும் இங்கிலீஷ் வீடியோஸே இருக்கும். இல்லை ஒரு கோட்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் கோட்ஸ்ன்ட்டு எதனா டைப் பண்ணி வைங்க. ஒரு 2 to 3 days ஆன மேலே உங்களுக்கு அந்த கோட்ஸ் எல்லாம் அதை ஆட்டோமேட்டிக்காக சஜஸ்ட் பண்ணுவோம். தட்ஸ் ஹவ் இன்ஸ்டாகிராம் ஆர் எனி ஆஃப் த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் ஆல்கரிதம் ஒர்க்ஸ். ஸோ அதனால் நீங்கள் கன்சியூம் பண்ணுற டேட்டா மேட்டர்ஸ் அ லாட். ஸோ டேட்டா பார்த்தாச்சு, இங்கிலீஷ் மூவிஸ் பார்க்கலாம், ஒகேபுலரி டெவலப் பண்ணுறதுக்கு பார்க்கலாம், இதெல்லாம் நீங்கள் கன்சியூம் பண்ண மேலே நெக்ஸ்ட் இதெல்லாம் ஆச்சு, நம்மளுக்கு டாபிக் தெரியும், ஹவு டு ப்ரிப்பேர்ன்ட்டு தெரியும். நெக்ஸ்ட் கம்ஸ் நம்ம உள்ளே போய் உட்காந்தோடனே நர்வஸ்னஸ்லேயே நம்மளுக்கு எல்லாமே ஷேட்டர் ஆகிடும். ஸோ அந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும்னா, 3rd பாயிண்ட், ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம இன்ஃபார்மலாக ஒரு குரூப் டிஸ்கஷன் வச்சுக்கலாம். இல்லை ஃபேமிலி கூட ஆகட்டும், இல்லை உங்கள் கசின்ஸ் யாருன்னா இருப்பாங்க இல்லை யாருன்னா ஒரு 3 members 4 members ஒரு டாபிக் எடுத்துகிட்டு நீங்கள் அதை பற்றி ஒரு சும்மா இன்ஃபார்மலாக ஒரு குரூப் கண்டக்ட் பண்ண மேலே நம்மளுக்கு தெரிய வரும், ஒருத்தர் நம்ம வாய்ஸை ரேஸ் பண்ணி பேசும்போது கேட்குறாங்களா கேட்க மாட்டாங்களா, இல்லை நம்ம அவங்க பேசுறதை கேட்குறோமா கேட்க மாட்டோமா, ஹவு குட் வி கன்க்ளூட் பாயிண்ட்ஸ், ஹவு டு வி put pros cons and give a good conclusion which makes more sense அன்றது நம்மளுக்கு தெரிய வரும். நம்ம இவ்வளோ நேரம் டிஸ்கஸ் பண்ண டாபிக்ஸ் பற்றி எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ தட் யூ கேன் கோ அண்ட் செக் அண்ட் யூ கேன் வாட்ச் வீடியோஸ் விச் இஸ் மோர் லைக் கான்டென்ட் ஓரியன்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைக் நல்லதாக இருக்கும். வாட்ச் வீடியோஸ் பீட் தமிழ், கன்னடா, இங்கிலீஷ், ஹிந்தி, எந்த லாங்குவேஜை பார்த்தாலும் கிராஸ்ப் நாலேஜ், இன்ஃபோடெர்மலாக இருக்கிற ஒரு where it have more information and it is boosting your energy and mind, feeding something to your brain என்ன மாத்திரம் அந்த வீடியோஸை பாருங்கள். இன்ஸ்டாகிராமில் 24/7 இருக்கிறது சுத்தம் வேஸ்ட்டு, ஆன்லைன் கேம்ஸ் ஆடுறது சுத்தம் வேஸ்ட்டு. பிகாஸ் ஐம் நாட் டெல்லிங் இட் இஸ் வேஸ்ட், பட் மோர் ப்ரிஃபரன்ஸ் எதுக்கு கொடுக்கணுன்ட்டு ப்ரையாரிட்டைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கே கிளாரிட்டியாக பிக்சர் இருக்கும். ஸோ தட் யூ கெட் அ குட் ஜாப், குட் காலேஜ், etc etc. I hope you guys like the video. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், உங்களை யாரும் நான் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் டூ சப்ஸ்கிரைப் so that I could make more content இந்த மாதிரி வீடியோஸ் மேலே. And if you have any suggestions or ideas, please do drop in the comment box below.